இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஆல்கெம் லேபரேட்டரீஸ் 29th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு 30 அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை பிக் பண்ணினதுக்கு ரீசன் 2 இருக்கு. ஒன்று டிமாண்ட் ஜோன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. டிமாண்ட் ஜோன்ங்கிறது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் வந்துருச்சு, இங்கே ஒரு ரேலி, இங்கே நிறைய பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பேஸ் கேண்டில்லேருந்து பிரேக் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போனால் அதை வந்து நம்ம டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன், அதை நான் மார்க் பண்ணிட்டேன். டிமாண்ட் ஜோனுக்கு எப்போ ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி திரும்பி வருதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பைக் இருக்கும். அதாவது அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ப்ரைஸ் மேலே போயிடுச்சு டிமாண்ட் ஜோன்லேருந்து. எகெயின் டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு டேர்ன் ஆகி இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா ப்ரைஸ் டிமாண்ட் ஜோனுக்கு ட்ராப் ஆகிட்டு ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் பேட்டர்ன்கிறது என்னோட செகண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த ஹேமர் என்ன சொல்லணும்னா, இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்து கீழே இறக்கி விட்ட மார்க்கெட்டை லாஸ்ட் கொஞ்ச நேரத்தில் பையர்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டை மேலே ஏற்றி விட்டனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய விக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ விக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு பெரிய ஹேமர் மாதிரி கேண்டில் பேட்டர்ன் வந்துருச்சுன்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுங்கிறனால நான் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை நான் வாங்க போகிறேன். இது என்னோட பை டேட் ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டிலை ரீப்ளே பண்ணுறேன். நம்ம ஆர்டர் போட்ட டேட்லேயே மார்க்கெட் ஒரு 1.90% வந்து மேலே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸில் நான் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடோட சம்மரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.